சோல்ஜர்ஸ் இப்போ வந்து லாங் ஜம்ப் வந்து ஒரு சில கேட்டிருந்தீங்களா, இந்த ஜம்ப் வர மாட்டேங்குது ப்ளஸ் வந்து டேக் ஆஃப் போடுறது பவுல் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா, அதுக்கான சிம்பிள் ஐடியா தான் இது. வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேக் ஆஃப் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் அங்கே என்ன ரன் ஓடி வரும்போது எந்த லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த லெக்லேருந்து மெஷர் பண்ணிக்கணும். ஒரு மினிமம் ஒரு 20 ஸ்டெப்ஸ் நீங்கள் நார்மலாக அப்படி மெஷர் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஓடி வரும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாரு. இங்கேருந்து ஓடி வந்து நார்மலாக தாண்டாமல் போர்டு வந்து கரெக்டாக அடிச்சு நல்லா போகிறோமா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் 20 ஸ்டெப் வச்சு ஓடினா கண்டிப்பாக ஃபவுல் ஆகும். ஸோ அதனால் எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா, இங்கே டேக் ஆஃப் லைன் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து அங்கேருந்து நின்று திரும்பி நின்று என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நின்று சும்மா ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, ஓகே ஃபவுல் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும். தென் அகைன் இங்கேருந்து ரெண்டு ஸ்டெப் எடுத்து மறுபடியும் எந்த காலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே நின்றுட்டு 1 2 இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டேக் ஆஃப் போர்டில் ஃபவுல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரியே இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஒரு 20 ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ரன்வே மட்டும் ஓடி பாருங்க. நீங்கள் ரன்னில் ஓடி வரும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்பீடு வரணும், லெக்கை கரெக்டாக ஓப்பன் பண்ணணும், டேக் ஆஃப் போர்டை வந்து கரெக்டாக பார்த்து ஜம்ப் பண்ணணும். அது ஒன்று. இப்படி பண்ணீங்க அப்படின்னா டேக் ஆஃப் போர்ட் ஃபவுல் ஆகாது. இன்னுமே எனக்கு ஃபவுல் ஆகுது சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஓடி வந்தால் எனக்கு ஃபவுல் ஆகுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா, ஓடி வந்து ஒரு தடவை ஃபவுல் ஆகும்போது அந்த ஃபவுல் வந்து நோட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஃபவுல் ஆகுது அப்படின்னா இங்கே லைன் இருக்குது, லைன்லேருந்து உங்களோட ஒரு பாதி கால் வந்து முன்னாடி போகுது அப்படின்னா அங்கே ஓடி வர லைனை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கணும். ஓடி வர லைனுக்கு கொஞ்சம் பின்னாடி இங்கே எவ்வளோ ஃபவுல் ஆகுதோ அதை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்து பாருங்கள், மறுபடியும் ஃபவுல் ஆகுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபவுல் ஆகுறது சான்சஸ் குறையும். ஸோ ஹைட்டு எனக்கு வெர்டிக்கல் வர மாட்டேங்குது, ஹரிசானில் போய் நான் விழுந்துடுறேன், லேண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே விழுந்துடுறேன், வெர்டிக்கலாக என்னால் போக முடியலன்னு ஒரு சில கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜம்ப் ஒரு கோட் நல்லா பண்ணுங்க. லைக் பவுண்டிங்கு, கேலப்பிங், அந்த மாதிரி ஒரு கோட் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் போட்டிருப்பேன், அதை நான் பின் பண்ணுறதுக்கு பாருங்கள். அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களால் ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப்பு வெர்டிக்கலாக நல்லா போக முடியும், டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லாங் ஜம்பில் ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்கு 4.5 மீட்டர் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக தாண்ட முடியும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.